வணக்கம். நம்ம இப்போ இந்த சிக்கன் சாஃப்ட்வேர்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சப்ளையர் கிரியேட் பண்ணி ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டு அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேமெண்ட் பண்ணி சப்ளையர் ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுக்கிறது, சப்ளையரோட அன்பெய்ட் ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறது, சப்ளையரோட டெய்லி ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுக்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மேலே இருக்க சப்ளையரை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அன்னை ட்ரேடர்ஸ் அப்படின்னு ஒரு சப்ளையர் கிரியேட் பண்ணுறேன். அட்ரஸ் எல்லாமே நம்ம ஆப்ஷனல் தாங்க, ஃபோன் நம்பர் வரைக்கும் எல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ நம்ம ஒரு பேலன்ஸ் வந்து 60,000 ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குன்ற மாதிரி கொடுத்துட்டு ஒரு சப்ளையரை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரி. ஸோ பர்ச்சேஸ் என்ட்ரி போகிறோம். அதே சப்ளையர் அன்னை ட்ரேடர்ஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ லைவ் சிக்கன் ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ இவங்ககிட்ட ஒரு 2500 கிலோ கோழி எடுத்திருக்கோம். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் பேலன்ஸு, டோட்டல் பில் அமௌண்ட் எல்லாமே சேர்ந்து இங்கே ஆட் ஆகி வரும். சப்போஸ் நம்ம இந்த இடத்துல பேமெண்ட் பண்ணாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம F1 கொடுத்து சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி நம்ம இதில் இன்புட் கொடுக்கறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பேமெண்ட்டு. ஸோ நம்ம பேமெண்ட் ஆப்ஷன் போன உடனே பார்த்தீங்கன்னா சப்ளையரை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ என்ன பேமெண்ட்டு நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த பேமெண்ட் இங்கே கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 50,000 ரூபா பேமெண்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு F1 கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ சப்ளையருக்கு ஒரு பேமெண்ட்டும் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையரோட ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ கிறிஸ்டல் ரிப்போர்ட், சப்ளையர் மாஸ்டர், சப்ளையரோட ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அன்னை ட்ரேடர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு வியூ கொடுத்தோம்னா ஒரு சப்ளையரோட டீட்டெயில்டு ஸ்டேட்மெண்ட் வந்துடும். ஸோ இப்போ இதில் என்ன வெயிட் எடுத்திருக்கோம், என்ன பொருள் எடுத்திருக்கோம், அதாவது லைவ் சிக்கன் எடுத்திருக்கோம், டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, பெய்டு அமௌண்ட் எவ்வளோ, க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டாக சப்ளையரோட வீக்லி ஸ்டேட்மெண்ட் கிடைச்சிரும். இது இல்லாமல் சப்ளையரோட டெய்லி ஸ்டேட்மெண்ட்டும் இதில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டெய்லி ஸ்டேட்மெண்ட்னா நம்ம வாரம் என்னென்னலாம் பேமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஆர்டி ட்ரேடர்ஸ்ல 3000 கிலோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ரேட் வந்திருக்கு. அதே மாதிரி அன்னை ட்ரேடர்ஸ்ல 2500 ரூபா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், சப்ளையர் 500 கிலோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த டேல எந்தெந்த பார்ட்டிலாம் பர்ச்சேஸ் பண்ணமோ அதோட பேமெண்ட் எல்லாமே வந்துருக்கும், பெய்டு அமௌண்ட் எல்லாமே வந்துடும். இது சப்ளையர் டெய்லி ஸ்டேட்மெண்ட்ன்றதான் சொல்லுவாங்க. இது இல்லாமல் சப்ளையரோட க்ளோசிங் பேலன்ஸ் இந்த ரிப்போர்ட்ல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது சப்ளையரோட ஓவரால் க்ளோசிங் பேலன்ஸ் ரிப்போர்ட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ளையரோட அன்பெய்டு பேலன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃப்ரம் டு டேட் கொடுத்தோம்னா இந்த ஃப்ரம் டு டேட்டுக்கு இடையில எந்த சப்ளையர்கிட்ட நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம், எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் அந்த பீரியடுக்குள்ள நம்ம எவ்வளோ பே பண்ணலான்ற ரிப்போர்ட் வந்துடும். இது அன்பெய்ட் ரிப்போர்ட் சொல்லுவோம். அன்பெய்ட் ரிப்போர்ட்டு இதில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஓவராலாக ஒரு சப்ளையர் எப்படி கிரியேட் பண்ணுறது, அவங்களுக்கு பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி பேமெண்ட் பண்ணுறது, சப்ளையரோட ஸ்டேட்மெண்ட்டு, அன்பெய்ட் ரிப்போர்ட், டோட்டல் ஓவரால் பேலன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேங்க.